வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மோகனம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா சித்த புருஷர்களுமே இந்த மோகனத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மோகனமை செய்வதற்கு ரொம்ப எளிமையானது, ரொம்ப மிகச்சிறப்பாக வேலை செய்யும். இதை வச்சு அஷ்டகர்மத்தில் நீங்கள் மோகன வித்தையும் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மோகனமை தான் இது. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன, எப்படி நம்ம தயார் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். கிராம்பு ஒரு கழஞ்சி, இந்திரகோப பூச்சி ஒரு கழஞ்சி, திகைப்பூண்டு ஒரு கழஞ்சி, பூரம் ஒரு கழஞ்சி. இந்த ஒரு கழஞ்சின்னு சொல்லிட்டாலே 5 கிராம், அதுதான் ஒரு கழஞ்சி. இந்த பூரங்கிறது நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். இது ஒரு மருத்துவ பொருள், மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு புது மண் சட்டி எடுத்துங்க. அந்த மண் சட்டியில் கிராம்பு, இந்திரகோப பூச்சி, திகைப்பூண்டு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கறிக்கி எடுத்து வச்சுங்க. கறிக்கி எடுத்து வச்சுத கல்வத்தில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு நல்லா அரைச்சி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை கூட பூரத்தை சேர்த்து திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வஸ்திரகாயம் செய்யணும். இந்த வஸ்திரகாயம் அப்படின்னு சொன்னால் வெள்ளை துணியில் வச்சு சலித்து எடுக்கிறது. அதை சலித்து எடுத்துட்டு அதில் மேலே கொஞ்சம் திப்பியாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு அதை சமபாகமாக பிரித்து முதல் பாகத்தை நீங்கள் எடுத்துக்கணும். முதல் பாகத்தை எடுத்து கருப்பு எள்ளெண்ணெய் விட்டு விளக்கேற்றணும். அதாவது அதை பிரித்து எடுத்துக்கிட்டு அதை திரி செய்யணும். திரினா ஒரு காடை துணியில் வச்சு, இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா கறி, அதை எல்லாத்தையும் உள்புறமாக வச்சு அப்படியே சுருட்டி அதை திரியாக்கிட்டு நீங்கள் விளக்கில் கருப்பு எள்ளெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றினதுக்கப்புறம் கபாலத்தால் விளக்கை மூடணும். அப்படியே முழுசாக மூடிட்டாங்க, அணைஞ்சிடும். அப்படியே ஒரு சாய்வலாக அந்த கறி அதில் படிகிறது மாதிரி நீங்கள் அப்படியே வைக்கணும். கபாலம்னு சொன்னால் மண்டை ஓடு. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அதில் மை இறங்கும். அந்த மையை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு ஏரண்ட தைலம்னா ஆமலக்கு எண்ணெய் தான் அது. அதை எடுத்துங்க. சிற்றாமனுக்கு எண்ணெய் சிறப்பாக வேலை செய்யும். அதை எடுத்துங்க. அதை கூட இந்த மை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களா வழித்து, அதை கல்வத்தில் இட்டு ஆமணக்கு தைலத்தை விட்டு நீங்கள் அரைக்க ஆரம்பிக்கிறீங்க. அரைச்சிட்டு அது கூட ஜவ்வாது, கோரஜனை, புணுகு, இது 3தையும் சேர்த்து 3 ஜாமம் அரைச்சிங்கன்னா தான் அது வேலை செய்யும். 3 ஜாமம் அரைச்சிட்டு அதை அப்படியே வடித்து ஒரு சிமிழில் வச்சுடுங்க. சிமிழில் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜரம், நீங்கள் உங்களுக்கு தனி பூஜரம் இருக்கும்ல, அங்கே எடுத்துகிட்டு போய் கிரமமாக பூஜை செய்யுங்க. வெற்றிலை பாக்கு, அவுள், பொரிகடலை, தேங்காய், தூப்ப தீபம் எல்லாம் காட்டி நீங்கள் சிமிழை திறந்து வச்சு நம அப்படிங்கிற மந்திரத்தை 1008 உரு கொடுத்தால் மை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மையை எடுத்து நீங்கள் திலர்தம் போட உலக வசியமாகும், உலக மோகனமாகும். உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே மோகிப்பாங்க. புருஷர்கள், தேவர்கள், இதை தவிர சிவன் தேவியும் வசியமாவார்கள். சிவன் தேவியும் இதை மையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு போனீங்கன்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, மனிதர்கள், தேவர்கள், சிவனோட தேவியர், அதாவது பார்வதி தேவியும் வசியமாவார்கள். இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, நீங்கள் சுத்த விரதம் இருக்கணும். அதாவது அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருந்து எந்த தெய்வத்தை நீங்கள் மோகனம் செய்தாலும் அந்த தெய்வம் மோகித்து உங்களுக்கு மோகனமாகும், உங்களுக்கு வசியமாகும். நீங்கள் இட்ட பணியை அது செய்து முடிக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான மைதான் இது. சித்தர்கள் செய்து கைகண்ட முறை இது. இதை செய்து பயன்பெறுங்கள். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். இன்னும் சிறப்பான மை வித்தையை பற்றி அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.